Diagonalizability of a linear transformation. For the linear operator T, P2 of R to P2 of R defined as T of f of x is f of x plus x into f dash of x plus f double dash of x. Find the eigenvalues of T and the ordered basis beta dash for P2 of R such that the matrix of the given transformation with respect to the new resultant basis beta dash is a diagonal matrix. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை யூஸ் பண்ணி எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அடுத்தது அந்த மேட்ரிக்ஸை வச்சு அதோட நியூ ஆர்டர்ட் பேசிஸ் பீட்டா டேஷ் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த பீட்டா டேஷோட ரிசல்டன் மேட்ரிக்ஸ் ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸோ அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு இதில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கொடுத்துருக்க வெக்டார் ஸ்பேஸோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்னன்னு பார்க்குறோம். நமக்கு கொடுத்துருக்க வெக்டார் ஸ்பேஸ் த பாலினாமியல் ஆர் ஆஃப் டிகிரி 2. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, x, x ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் பேசிஸ்க்குரிய மேட்ரிக்ஸ் என்னன்னு ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸ்டெப் 2 நம்ம மேட்ரிக்ஸை கால்குலேட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வி டேக் த ஃபர்ஸ்ட் வெக்டர் f of x equal to 1. ஸோ லெட் f of x equal to 1ன்னு எடுக்கிறோம். நமக்கு கொடுத்துருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷனில் f of x, f dash of x, f double dash of x இருக்கு. ஸோ இந்த f of x வச்சு அதுலேருந்து f டேஷும் f double டேஷும் கால்குலேட் பண்ண போகிறோம். f of x equal to 1ன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. அதை இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுவும் என்னதான் வரும், 0. ஸோ இந்த வேல்யூஸை எடுத்து இந்த t of f of x நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அப்ளை பண்ணுறோம். f of x equal to 1 அப்படின்னு இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது t of 1 equal to f of x 1 plus x into 0 plus 0ன்னு கிடைக்கும். So we get t of 1 equal to 1 plus x into 0 plus 0. ஸோ பார்த்துக்கோங்க, நமக்கு இப்போ கிடைக்கிற ரிசல்ட் என்னது 1. ஸோ இந்த 1-ஐ நம்ம எப்படி தான் எழுதணும், நமக்கு ஸ்டாண்டர்ட் பேசிஸில் இருக்க வெக்டாரோட ப்ராடக்ட் ஃபார்மில் எழுத பார்க்கணும். ஸோ 1ன்றதை நம்ம எப்படி எழுதலாம், 1 into 1. ஸோ நமக்கு பீட்டாவில் 1x x ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த 1-ஐ 1 into 1ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஸோ அந்த டேர்மை 0 into x அண்ட் ப்ளஸ் 0 into x ஸ்கொயர்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 1 into 1 0 into x 0 into x ஸ்கொயரில் 1x x ஸ்கொயர் இதோட கோஎஃபிஷியன்ஸை எடுத்து அதை ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு கொடுக்குறோம். த ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் த மேட்ரிக்ஸ் T with respect to the standard basis beta is 1 0 0. இதே மாதிரி next we take f of x equal to the second vector in beta x. நமக்கு செகண்ட் வெக்டர் பீட்டால xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது f of x equal to xன்னு கன்சிடர் பண்ணுறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது f dash of x equal to 1. இதை அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அதோட வேல்யூ 0. இந்த வேல்யூஸையும் எடுத்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ t of x equal to x plus x into 1 plus 0ன்னு வருது. ஸோ இதை ஆட் பண்ணும்போது we get 2x. இதில் நமக்கு கான்ஸ்டன்ட் 1ம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மும் மிஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னா 0 into 1 plus 2 into x plus 0 into x ஸ்கொயர். ஸோ இந்த 1x x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ஸை எடுத்து செகண்ட் காலம் ஆஃப் த மேட்ரிக்ஸ் T-ஆ ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ 0 2 0 is the second column of the matrix T with respect to beta. Next case la take f of x equal to x square. So f dash of x என்ன வரும் 2x and again இதை differentiate பண்ணும்போது we get 2.
இந்த வேல்யூஸை எடுத்து equation 1ல substitute பண்றோம். So t of x square equal to x square plus x into 2x plus 2. So x square x into 2x is 2x square plus 2. So இங்கே write பண்ணும்போது நான் அந்த terms மாத்தி எழுதியிருக்கேன். First constant term, then 2x square term, then x square term. So இப்போ பார்த்தீங்கன்னா constant term இருக்குது, x square termும் இருக்குது, x term missing. So அது 0 into x னு express பண்றேன். So இதில் எடுக்கும்போது third column 1 x square termோட coefficients எடுத்து third column form பண்ணியிருக்கேன். 2, 0, 3. இந்த மூணு காலமும் சேர்ந்து நமக்கு the matrix கிடைக்குது. Matrix of T. The matrix of T in the basis beta is T. The matrix T with respect to the standard basis beta is taken as A, that is equal to the first column, second column and third column. 1 0 0 0 2 0 and 2 0. Third step la characteristic equation, eigenvalues and eigenvectors calculate பண்ண போறோம். So characteristic equation, eigenvalues, eigenvectors இதை calculate பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. அதாவது நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா characteristic equation இல்லாமலே நம்ம eigenvalues எழுதலாம் by the property. அதாவது the matrix is a triangular matrix, then we write the diagonal elements are the eigenvalues of the matrix. நமக்கு இங்க matrix வந்து 1 0 2 0 2 0 0 0 3. இங்க பாத்தீங்கன்னா இந்த diagonal entryக்கு below numbers எல்லாமே 0. So இது வந்து triangular matrix. இது triangular matrix இருக்கிறதுனால இந்த diagonal entries நம்ம என்னன்னு கொடுத்துடலாம், the eigenvalues of the matrix. So உங்களுக்கு எல்லா சம்முக்கும் triangular matrix தான் வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. So அதனால நான் இந்த சம்ல உனக்கு characteristic equation எழுதி அதில இருந்து எப்படி eigenvalues calculate பண்ணணும்னு கொடுத்திருக்கேன். So பாருங்க, ஒரு 3/3 matrix இருந்தா அதோட characteristic equation lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. S1 means the sum of the main diagonal elements. So இந்த matrixல பாத்தீங்கன்னா உங்களோட diagonal element 1 2 3. So அதோட sum calculate பண்றோம். Next S2. S2 is the sum of the minors of main diagonal. அதாவது main diagonal element ஓட minor matrix. இப்போ first 1 ஓட diagonal பாத்தீங்கன்னா இந்த 1 இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் லீவ் பண்ணி remaining entries-க்கு determinant. So 2 0 0 3 plus அடுத்த diagonal entry 2. So இதோட minor என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோவையும் இந்த காலமையும் லீவ் பண்ணிருங்க. The remaining entries-க்கு matrix determinant 1 2 0 3 plus last diagonal entry 3. இதோட minor எடுக்கும்போது இந்த third ரோவையும் third column-ஐயும் லீவ் பண்ணிட்டு remaining entries-க்கு determinant 1 0 0 2 1 0 0 2. ஒரு 2/2 determinant எப்படி நமக்கு expand பண்றோம், அதை cross multiply பண்ணா போதும். 2 3s are 6. 0 into 0 0 plus 1 into 3 3. 0 into 2 0 plus 1 into 2 2. 0 into 0 0. So இதெல்லாம் நமக்கு add பண்ணும்போது 11 கிடைக்குது. Next we calculate S3. S3 is the determinant of the matrix, given matrix. So கொடுத்திருக்க matrix ஓட determinant. Determinant calculate பண்றது first number 1 எடுத்துட்டு அது இருக்க ரோவையும் காலமையும் லீவ் பண்ணி remaining entries-ஐ cross multiply பண்றோம். Then minus second number in the first row. So minus 0 into அந்த ரோவையும் காலமையும் லீவ் பண்ணிட்டு remaining entries-க்கு cross multiplication. இந்த நம்பர் 0-ஆ இருக்கிறதுனால அதுக்கு கூட எதா மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அதனால நான் இங்க எழுதல.
plus 2 into இந்த ரோவையும் காலமையும் லீவ் பண்ணிட்டு ரிமைனிங் என்ட்ரிஸ்க்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ நமக்கு என்ன வருது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது we get 6. ஸோ இந்த S1, S2, S3 வேல்யூஸை எடுத்து நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 equal to 0ல substitute பண்றோம். So இதில் apply பண்ணும்போது we get the characteristic equation is lambda cube minus 6 lambda square plus 11 lambda minus 6 equal to 0. இந்த characteristic equationஐ solve பண்ணும்போது கிடைக்கிற roots தான் என்னன்னு சொல்றோம் eigen values of the matrix. So இதை solve பண்ணணும். இதை solve பண்றதுக்கு நீங்க டைரக்டா கால்குலேட்டர்ல போட்டு அதோட values ரூட்டை எழுதலாம். அப்படி இல்லைன்னா synthetic division மூலமா first ரூட்டையும் remaining 2 roots factorizationலயும் calculate பண்றோம். So நமக்கு lambda equal to 1, 2 are the roots வருது. இந்த roots தான் eigen values of the matrix எழுதுறோம். Next we have to calculate the eigenvector. So eigenvector calculate பண்றதுக்கு we have to solve the equation a minus lambda I into x equal to 0. So first A matrix minus lambda into I. I is the 3 by 3 identity matrix into x. X is the non-zero column vector x1, x2, x3. So இந்த மேட்ரிக்ஸை lambda வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டயக்னலில் மட்டும்தான் என்ட்ரி இருக்குது. ஸோ டயக்னல் எலமெண்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ரிமைனிங் என்ட்ரிஸ் ஏல என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதிட்டிங்கன்னா போதும். ஸோ 1 மைனஸ் லாம்டா இஸ் லாம்டா, தென் 2 மைனஸ் லாம்டா, 2 மைனஸ் லாம்டா, தென் 3 மைனஸ் லாம்டா இஸ் 3 மைனஸ் லாம்டா. ஸோ ரிமைனிங் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அதில் எந்த சேஞ்சஸும் வராது, அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கேஸ்லையும் லாம்டா தான் சேஞ்ச் ஆக போகுது. நமக்கு லாம்டாக்கு 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 3 கேசஸாக எடுத்து அதோட ஐகன் வெக்டர்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வி டேக் லாம்டா ஈக்குவல் டு 1. ஸோ லாம்டாக்கு 1 கொடுக்கும்போது இதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 002 010 002 இன்ட்டு x1 x2 x3. ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0 கொடுக்குறோம். So 0 into x1 plus 0 into x2 plus 2 into x3 is equal to 0. Similarly, 0 into x1 plus 1 into x2 plus 0 into x3 equal to 0. Then third equation, 0 into x1 plus 0 into x2 plus 2 into x3 equal to 0. So நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸ் இந்த ABC. இந்த ஏபிசி 3 ஈக்குவேஷன்ஸ்ல ஏதாவது ரெண்டு டிஃபரெண்டா இருக்க ஈக்குவேஷனை எடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்ளை பண்ணி அதுல இருந்து x1 x2 x3 கால்குலேட் பண்ண போறோம். இங்க நமக்கு ஈக்குவேஷன் A and B வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஸோ இதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்ளை பண்ண போறேன். ஸோ ஈக்குவேஷன் ஏபியை எடுத்து அதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல். So x1 divided by equal to minus x2 divided by equal to x3 divided by எழுதிட்டு நீங்க x1 எடுக்கும்போது இந்த x1 டேர்மை விட்டுட்டு ரிமைனிங் என்ட்ரிஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 0 into 0 plus 0 into 0 minus 1 into 2, that is 0 minus 2. Then minus x2 divided by minus x2 கொடுக்கும்போது x2 டேர்மை விட்டுட்டு ரிமைனிங் என்ட்ரிஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 0 into 0 minus 0 into 2, that is also 0. Then x3 by, so 0 into 1 0 minus 0 into 0 0. So நமக்கு x1 by minus 2, x2 by 0 and x3 by 0 கிடைக்குது. இதில் ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும்தான் நான் ஜீரோ, மீதி எல்லாமே 0 வேல்யூ. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? இந்த 2 வச்சு டிவைட் பண்ணிடலாம். மைனஸ் 2 வச்சு டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 0 0 தான் வரும். ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம x1 x2 x3ன்னு எடுக்கிறோம். x1 ஈக்குவல் டு மைனஸ் 2, x2 ஈக்குவல் டு 0 அண்ட் x3 ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 2 வச்சு நம்ம டிவைட் பண்ணலான்னு சொன்னேன்.
So divide பண்ணும்போது we get x1 equal to 1, x2 equal to 0 and x3 equal to 0. This is taken as the eigenvector corresponding to lambda equal to 1 is E lambda 1 equal to 1 0 0. Okay, first case complete பண்ணிட்டோம். So second caseல lambda க்கு 2 னு assume பண்றோம். So நம்ம lambda க்கு 2 எடுத்து equation 1ல Aல கொண்டு substitute பண்றோம். equation A என்னன்னு பாத்தீங்கன்னா 1 minus lambda 0 2 0 2 minus lambda 0 0 0 3 minus lambda into x1 x2 x3 equal to 0. இதுல நம்ம lambda க்கு 2 கொடுக்கும்போது என்ன வரும்? இந்த diagonal entry மட்டும் change ஆகும் -1 0 1. So அதை வச்சு ஒரு matrix கிடைக்குது. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we get these three equations. So இந்த 3 equationsல டிஃபரண்டா இருக்க ரெண்டு equationஐ எடுத்து நம்ம cross multiplication rule அப்ளை பண்ண போறோம். So டிஃபரண்டா இருக்க ரெண்டு equations எடுத்து நம்ம cross multiplication rule கொடுத்திருக்கோம். So இங்க இருந்து கிடைக்கிற வெக்டார் இத second eigenvector நம்ம எடுத்துக்கிறோம். So the eigenvector corresponding to the eigenvalue lambda equal to 2 is C lambda 2 equal to 0 1 0. இதே மாதிரி lambda equal to 3 கேஸும் நம்ம எடுத்துக்கலாம். third caseல lambda equal to 3 கொடுத்து same procedure நம்ம அப்ளை பண்றோம். So அப்ளை பண்ணும்போது we get the third eigenvector E lambda 3 is equal to 2 0 2. இங்க 2 காமனா இருக்கு, அதை டிவைட் பண்ணி 1 0 1 எடுக்கிறோம். So இது எல்லாம் சேர்ந்து இந்த இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த 3 ஐகன் வெக்டர்ஸையும் எடுத்து ஒரு காலம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்றோம். இப்போ நமக்கு 3 ஐகன் வெக்டர்ஸ் E lambda 1 E lambda 2 E lambda 3 இருக்கு. இனி பாத்தீங்கன்னா இந்த ஐகன் வெக்டர்ஸ் வந்து பேசிஸா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இது பேசிஸா இருந்தாதான் இதை நம்ம டயகனலைஸ் பண்ண முடியும், டயகனல் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐகன் வெக்டர்ஸ் எல்லாமே பேசிஸை ஃபார்ம் பண்ணுமா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போறோம். ஸோ பேசிஸ்னா என்ன, அதுக்குரிய கண்டிஷன் என்னன்னு தெரியணும். பேசிஸ்னா அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வித் த கார்டினாலிட்டி இஸ் ஈக்குவல் டு n இருக்கணும். அதாவது மாடுலஸ் ஆஃப் b equal to n. n means the dimension of the given vector space. நமக்கு dimension of the vector space என்னது? நமக்கு given dimension of the vector space P2 of R is equal to 3. That is equal to the cardinality of B. Cardinality of B னா என்னது? பீட்டால இருக்கக்கூடிய total number of, அதாவது number of vectors. Cardinality of betaன்றது the number of vectors in beta. நமக்கு பீட்டால இருக்கக்கூடிய வெக்டர்ஸ் இதெல்லாம் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, x, x ஸ்கொயர். ஸோ இதோட கார்டினாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ் 3, டைமென்ஷன்ஸ் ஆல்சோ 3. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நமக்கு லீனியர்லி இண்டிபெண்ட்டும் இருக்கணும். ஸோ நமக்கு லீனியர்லி இண்டிபெண்ட் பார்க்கறதுக்கு இங்கே என்ன பண்ணலாம், இங்கே இந்த கொடுத்துருக்க அந்த 3 வெக்டர்ஸையும் ஒரு மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணி அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா அது லீனியர்லி இண்டிபெண்ட். டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா அது லீனியர்லி டிபெண்ட். ஓகே, இது ஒரு மெத்தடு. இன்னும் ஒரு வேளை லீனியர்லி இண்டிபெண்ட் செக் பண்றோம். அதாவது ஐகன் வேல்யூஸ் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கிறதுனால நம்மளோட ஐகன் வெக்டர்ஸும் டிஃபரெண்டா இருக்குது. ஸோ ஐகன் வெக்டர்ஸ் டிஃபரெண்டா இருந்தா நம்ம என்னன்னு எழுதிடலாம், லீனியர்லி இண்டிபெண்ட். ஸோ நீங்க இந்த மெத்தட் படிக்கிறத விட உனக்கு லீனியர்லி இண்டிபெண்ட் செக் பண்றதுக்கு கொடுத்துருக்க வெக்டர்ஸ், இந்த 3 ஐகன் வெக்டர்ஸையும் ஒரு மேட்ரிக்ஸா ஃபார்ம் பண்ணி நான் அதை பின்னு எடுக்கிறேன். பியா கன்சிடர் பண்ணி அதுக்கு டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணுங்க. If it is equal to 0, then it is linearly dependent. If the determinant of the vectors are not equal to 0, then it is linearly independent. So, the linearly independent with it satisfies the cardinality of b equal to n, beta equal to n, then it forms a basis. நமக்கு linearly independentம் இருக்கு, cardinality of beta equal to n இருக்கு. So, it forms a basis.
இது பேசிஸை ஃபார்ம் பண்ணுறதுனால the matrix T is diagonalizable. If it not form a basis, then T is not diagonalizable. Okay, so அது பேசிஸா இருக்கிறதுனால தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஃபர்தரா மூவ் ஆகுறோம். ஸோ நம்ம இனி டயகனலைசபிளா கன்வெர்ட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு பார்க்குறோம். Let E lambda I is equal to x1, x2, x3 be the eigenvectors of lambda I. Then we write the transpose of E lambda I. நம்ம இப்போ 3 ஐகன் வெக்டர்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். E lambda 1, E lambda 2, E lambda 3. ஸோ அந்த 3 வெக்டர்ஸுக்கும் டிரான்ஸ்போஸ் எழுதுறோம். இதுதான் நம்மளோட ஸ்டெப் 5. ஸ்டெப் 6ல் நம்ம எழுதியிருக்க அந்த ஐகன் வெக்டர்ஸோட டிரான்ஸ்போஸை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த வெக்டர்ஸ் v1, v2, v3 எழுதுறோம். அதாவது v1, v2, v3ன்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பீட்டால இருக்கக்கூடிய வெக்டர்ஸ். நமக்கு பீட்டால இருக்கக்கூடிய வெக்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா beta is equal to 1, x, x square. So the E lambda 1ல உள்ள வெக்டர்ஸ், E lambda 1 டிரான்ஸ்போஸ்ல உள்ள வெக்டர்ஸை இந்த பீட்டால இருக்க வெக்டர்ஸுக்கு லீனியர் காம்பினேஷனா எக்ஸ்பிரஸ் பண்றோம். லீனியர் காம்பினேஷன்னா 1 into 1 plus 0 into x plus 0 into x square அந்த ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம். எக்ஸ்பிரஸ் பண்ணி வர்றத W1 அப்படின்னு அசியூம் பண்றோம். ஸோ நமக்கு E lambda I டிரான்ஸ்போஸை WI டிரான்ஸ்போஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ E lambda 1ல கிடைக்கிறத W1 எடுக்கிறோம். சிமிலர்லி E lambda 2 டிரான்ஸ்போஸை எடுத்து அதையும் பீட்டாக்கு லீனியர் காம்பினேஷனா எக்ஸ்பிரஸ் பண்றோம். அதுல கிடைக்கிற ஆன்சரை W2ன்னு எடுக்கிறோம். நம்ம 0 into 1 plus 1 into x plus 0 into x square. ஸோ நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எடுக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை W2ன்னு எடுத்துக்கோங்க. சிமிலர்லி E lambda 3 டிரான்ஸ்போஸ் எழுதுறோம். ஸோ E lambda 3 டிரான்ஸ்போஸுக்கு 1, 0, 1 இருக்கு. இதையும் லீனியர் காம்பினேஷனா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 1 plus x square கிடைக்குது. ஸோ இதை என்ன எடுக்கிறோம் W3. இந்த W1, W2, W3யை வச்சு இப்போ புதுசா ஒரு பேசிஸ் ஃபார்ம் பண்றோம். அது பீட்டா டேஷ். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணினது பீட்டான்ற பேசிஸ். இனி நம்ம என்ன பண்ண போறோம், பீட்டா டேஷ்ன்ற பேசிஸை ஃபார்ம் பண்றோம் with respect to the vectors W1, W2, W3. So beta dash equal to W1, W2, W3. Then find the matrix T of Wi. Find the transformation T of Wi. Obtain the corresponding matrix T with respect to beta dash. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இப்போ பீட்டா டேஷ்னு ஒரு புது பேசிஸ் ஃபார்ம் பண்றோம். இந்த பேசிஸை வச்சு நம்ம கொடுத்திருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அப்ளை பண்றோம். அதாவது நமக்கு T of f of x கொடுத்திருந்தாங்கல்ல, அந்த f of xல இந்த W வெக்டர்ஸை போட போறோம். ஸோ இந்த T of Wi கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் வருது. இந்த 3 காலம்ஸையும் ஃபார்ம் பண்ணி அதோட கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் T with respect to beta dash எழுதுறோம். இந்த மேட்ரிக்ஸ் ஒரு டயகனல் மேட்ரிக்ஸா இருக்கும். பார்ப்போம். Given transformation is T of f of x equal to this. Using the elements of beta dash, find the matrix. So first beta dash equal to W1, W2, W3. Here W1 is equal to 1, W2 equal to x and W3 equal to 1 plus x square. So அந்த values எல்லாம் கொடுத்திருக்கேன். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணோமோ சேம் ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ண போகிறோம். பட் அங்கே பேசிஸ் பீட்டா இருந்தது, இங்கே பேசிஸ் என்னது பீட்டா டேஷ். ஸோ நம்ம பீட்டா டேஷில் இருக்க ஒவ்வொரு வெக்டர்ஸாக எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வி டேக் f of x equal to 1. இந்த f of xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது f dash of x equal to 0. இதை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது f double dash of x is equal to 0. So f dash of x equal to 0 and f double dash of x equal to 0 னு and f of x ஓட வேல்யூவையும் எடுத்து இந்த t of f of xல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So we get t of 1 equal to 1 plus 0 into x plus 0. இதுல பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு 1 மட்டும்தான் வந்திருக்கு. நம்ம கிடைக்கிற வேல்யூவை என்ன பண்ணணும், நமக்கு இருக்கிற பீட்டா டேஷுக்கு லீனியர் காம்பினேஷனை எக்ஸ்பிரஸ் பண்றோம்.
ஸோ 1 1 into 1 எழுதலாம். இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை, ஸோ அது 0 into எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். 1 plus x square டேர்மும் இல்லை, ஸோ அது 0 into 1 plus x squareன்னு எடுக்கிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எழுதும்போது இந்த பீட்டா டேஷ்ல என்ன வெக்டர்ஸ் இருக்குதோ அதோட கோஎஃபிஷியன்ஸை எடுத்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ 1x 1 plus x square இதோட கோஎஃபிஷியன்ஸ் தான் என்னது நமக்கு ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் த மேட்ரிக்ஸ். So the first column of the matrix T with respect to beta dash என்னன்னு கிடைக்குது 1 0 0. Next we take f of x equal to the second vector x. இதை differentiate பண்ணும்போது 1, again differentiate பண்ணும்போது 0. So இதை எடுத்து நம்மளோட given transformationல apply பண்றோம். So x plus x into f dash of x. f dash of x ஓட value 1 plus f double dash of x அதோட value 0. So x plus x ரெண்டையும் add பண்றோம், we get 2x. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு beta dashல இருக்கக்கூடிய vectors 1x 1 plus x square. இப்போ 1 constant term இல்லை, 1 plus x square termும் இல்லை, x term மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி rewrite பண்ணலாம்? 0 into 1 plus 2 into x plus 0 into 1 plus x square. So the second column of the matrix எழுதும்போது இதோட கோஎஃபிஷியன்ஸை எடுக்கிறோம். 1x 1 plus x square ஓட கோஎஃபிஷியன்ஸை எடுத்து மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுறோம். 0 2 0. Similarly, next we take f of x equal to 1 plus x square. இதுலேயும் f dash of x, f double dash of x calculate பண்ண போகிறோம். ஸோ இதை differentiate பண்ணும்போது 1 0 x square ஓட derivative 2x. Again differentiate பண்ணும்போது we get 2. ஸோ இதை எடுத்து நம்மளோட given transformationல apply பண்ணுறோம். ஸோ first term என்னது f of x. f of x is 1 plus x square plus x into f dash of x. f dash of x ஓட value 2x plus f double dash அதோட value 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 plus 2 என்னவாகுது 3. x into x x square that is 2x square. இப்போ ரெண்டு x square term இருக்கு, add பண்ணும்போது 3x square. இந்த ரெண்டுலேயும் 3 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ 3 into 1 plus x square. ஸோ இப்போ நமக்கு 1 plus x square term இருக்குது, 1 termும் x termும் missing. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? 0 into 1 plus 0 into x plus 3 into 1 plus x squareன்னு எடுக்கிறோம். இப்போ 1x 1 plus x squareோட கோஎஃபிஷியன்ஸை பார்த்தோன்னா 0 0 3. இதுதான் தேர்ட் காலம் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்க இந்த 3 காலம் 1 0 0 0 2 0 and 0 0 3 இந்த 3 காலமையும் வச்சு எழுதுகிற அந்த புது மேட்ரிக்ஸ் தான் என்னது T with respect to beta dash, and this is the diagonal matrix 1 2 3 whose diagonal entries are 1 2 3. ஸோ நம்ம கொடுத்துருந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பீட்டான்ற ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எடுக்கும்போது கிடைக்கிற மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். அந்த ஐகன் வெக்டர்ஸை வச்சு புதுசாக ஒரு பேசிஸ் ஃபார்ம் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டோம், த டயகனல் மேட்ரிக்ஸ்.